ஆயிடுச்சு. ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றினா சரியா போயிடும். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்த வயல்ல ஆடு மேயுதே. தண்ணி எங்க கிடைக்கும்? அது ஒருத்தன் போறான். அண்ணே அண்ணே ஆடுனே, அட ஆடுனே ஆடுனேன்னா என்னவா? ஆமா ஒன்ன தாண்டா மடைய ஆடுறா. நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். நம்மளே ஆடுறா. இருங்க இருங்க, பிரியப்பட்டு கேக்குறான். சரி ஆடி வேண்டியதா. செல்லாத்தா ஏ மாரியாத்தா கடி கும்மா, ஏ கும்தல கடி கும்மா, ஏ வயல்ல ஆடுறா. ஏ கும்மா, ஏ கும்மா, ஏ கும்மா, கும்மா வயல்ல ஆடுறா. வயல்ல ஆடவா? இருங்க இருங்க. ஓ நல்ல ஆடுறம் இருக்கு. அதான் ஒன்ஸ் மோர் கேக்குறான். ஐயோ வயல்ல ஆடுறானே. அடே ஆடுடா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ ஐயோ கருப்பு டைனோசர் மாதிரி இருந்துகிட்டு என் வயல்லாம் நாசம் பண்ணிட்டானே. இவனை சும்மா விடக்கூடாது. டே கோதண்டம், கோதண்டம், கந்தசாமி, முருகேஷ் எல்லாரும் வாங்கடா. தம்பிங்களா நில்லுங்க. ஆஹா பாத்தியா ஐயா, வேலை இல்லைன்னு நம்மள மாதிரி முடங்கி கிடக்காம பார்வை பறிப்போனா கூட ஆஹா எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே. தம்பிங்களா இந்த குறை உங்களுக்கு பிறவி கோளாரா? இல்ல சரக்கு கோளாறு. சரக்கு கோளாரா? மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு. கள்ளச்சாராய பாட்டியாடா நீங்க? இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும்? நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதான் தேடி போயிட்டு இருக்கோம். பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துகிட்டு இருக்கான். பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா? பாத்தியாயா, மெத்தனாலை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனதே. டேய் பிஞ்சு பூ மாதிரி இருந்துகிட்டு இந்த வயசுலயே பீடி குடிக்கிறியாடா? ஐயோ நான் புடிக்கிறது அஞ்சு பூ மாதிரி பீடி தான். உன் வேலையை பார்த்துட்டு போயா. போறடா போறேன். தொட்டில யாரா? அது என் தம்பி. அவனையும் கெடுத்துறாதா? நான் அவனை கெடுக்கிறதா? நீயே போய் எட்டி பாரு. எட்டி பாக்குறதுக்கு அவன் என்ன கிணறாடா? எதை பார்க்க சொல்றான்? என்னடா இது? ஒரு குவார்டர்ல மூடிய கழட்டிட்டு அதுல நிப்புல மாட்டி ராவா அடிக்கிறானேடா. தொட்டில் குழந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், குவார்டர் குழந்தைய இப்பதான்டா பாக்குறேன். ஏண்டா டேய், இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாராடா? அவரே என்ன கேட்க போறாரு? அவர் வேற வாங்கிப்பாரு. குழந்தை அழுவுது, முதல்ல கையில பண்ண முடியா? உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. ஒரு குவார்டர் வாங்கினா 2 அவிச்ச முட்டை இலவசம்னு போர்டு போட்ட ஒரே ஊரு நம்ம ஊர் தானடா. நீ எப்படி வெளியே நிக்கிற? நியாயமா நீ உள்ளலாம் இருக்கணும். நான் எதுக்கு உள்ள போகணும்? பின்ன இவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கேன். தொப்பியை மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? வந்த உடனே லொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா நீ எதுக்கு உள்ள போன ஞாபகம் இருக்கா? இந்தியன் நியூஸ்ல வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு. உண்டியல்ல கை வச்சவன்லாம் வெளியே இருக்கிறான். உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டாங்கப்பா. ஆமா சிட்டி 6 மாசம் நிம்மதியா இருந்துச்சு. இனிமே கூவம் மாதிரி நார போகுது. கூவம் செருப்பு பாட்டில் பிளேடு சிகரெட் மிதக்கும் கூவம் பாருடா. கருப்பு நதியம் அதன் விதியை மாத்த போவது யாருடா? போக ஓ விதி மாற போகுது. எப்படி? அங்க பாருடா. வர வர உருட்டுக்கட்ட அருவாலாம் ரேஷன் கார்டு மாதிரி ஆயி போச்சு. கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா? எல்லாம் உனக்காகத்தான்டா. எனக்காகவா? நான் மாமா வைக்க போறேன். எப்படிப்பா? மறுபடியும் உள்ள போறியா? உன்னை பாக்குறக்கா துண்டு போட்டு இடம் பிடிச்சிருக்கேன்டா. என்னடா பொல்லாத துண்டு? நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலையூர் மம்முட்டியா மாதிரி ராத்திரி பூரா குளூர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன். தயவு செய்து கோஷம் போடாதீங்க, அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன். நீ தலைவன் இல்லடா, தலைவலி. ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரங்க கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா? மரியாதையா பணத்தை கிழவை. உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலம் அடிக்கிறதுக்கும் 150 ரூபா கொடுத்தாங்க. அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிக்கிட்டாங்க. இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது? அதெல்லாம் முடியாது. பணத்தை கொடுத்துட்டு மறுவேலை பாரு. இதோ பாருங்க, 10 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்க லிஸ்டே என்கிட்ட இருக்கு. எல்லார் பேரையும் எழுதி குலுக்கி போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன். எதுக்கு? அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவேன். அப்புறம் ஆயத்துக்கு நீங்க வெளியே தான் நின்னாகணும். ஒருவேளை குலுக்கல்ல
என் பேர் வந்துச்சுன்னா நல்ல பையன் 10 நாள்ல கொடுத்துருவான். தலைவாரங்கள்லாம் உள்ள வைங்கடா. வாங்கடா போலாம். வாயா. கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே கலர் கலராய் காலி குடங்கள் கிடக்கு இந்த ரோட்டிலே. பேண்ட் போட்ட பாரதியார் மாதிரி பாடுறியே, நீ யாரப்பா? சென்னை சித்தர். எங்க இருந்து வரீங்களோ? ஜெயில இருந்து. கம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையை கொடுக்கறாங்கப்பா. அடடா, பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே. குழந்தைங்க எல்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்திருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது. ஃபேக்டரிய மூடிடுறாங்க, கோடவுனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது. அங்க சாராய கடை, இங்க சாக்கடை. என்ன பண்றது? ஏதாவது ஒரு கல்லை வச்சு அடைச்சாகணுமே. இது அதோ கிடக்குது ஒண்ணு. மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணுக்கடியில போட்டு மூடினாங்க. அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்படி எதையாவது அடைச்சாதான் சரி போடுப்பா. ஜெயில இருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம். இதுலயும் ஷேர் வேணுமா உனக்கு? பொது இடத்துல சிகரெட் கொடுக்க கூடாது. இது பொது இடமா? என் வாய் 25 வருஷமா இந்த இடத்துல இருக்கு. தனியார் ப்ராப்பர்ட்டி. இங்க வச்சு சிகரெட் குடிக்காம எங்க வச்சு குடிப்பேன்? சந்து மாடல் நின்னுட்டு லந்தா பண்ணிட்டு இருக்க. லந்து லந்து நீ மதுரையா? இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். என்ன மேட்டரு? ரோடு, பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்க, தெரியாதா? சட்டமே போட்டாங்களா? நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள். இனிமே இதுக்கு பேர் சிகரெட் இல்ல, சீக்கிரட். ரொம்ப அர்ஜென்ட்னா சைடுல போய் குடி. சைட்லயா? கொசு மருந்து அடிக்கிறாங்களா? என்னங்கடா சைடுல வச்சு சிகரெட் அடிக்கிறீங்க? அவருக்கு 5 ரூபா கொடுத்தா சைடுல நின்னு சிகரெட் குடிக்கலாம். ஆஹா, சைடு பிசினஸ் இதுதானாடா? கூடவே ஓடி வர என்ன விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுறாங்களே. என்னால வாழ்நாள் முழுக்க இப்படி ஓட முடியாது. நான் பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கெஸ்டா இருக்க வேண்டியதான். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சார், நான் சார்ஜென்ட் காத்தமுத்து பேசுறேன் சார். சார், வெரி வெரி அர்ஜென்ட். சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏல, நீ தவத்து மூதியா? காரணம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுல. போய் சொல்லிய பாரு. ஐயோ சார், ஐயோ உங்களை இல்ல சார், இங்க ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். சார், வெரி வெரி. அந்த போனை கொஞ்சம் கொடுங்க சார். ஏல, எதுக்கு? பெப்சி உமா கிட்ட ஒரு சாங் கேட்கணும். ஏல, இது அந்த மாதிரி போன இல்ல. நீ சும்மா ஏன் கிடந்து தலைப்பிட்டு கிடக்க? போய் சொல்லிய பாரு. ஐயோ சார், உங்களை இல்ல சார், இங்க அது வெரி வெரி அர்ஜென்ட் மேட்டர் சார். சிஎம் டெல்லியில கான்பரன்ஸ் முடிச்சிட்டு சிஎம் டெல்லியில கான்பரன்ஸ் முடிச்சிட்டு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராங்க சார். 10:30 மணிக்கு பரங்கி மலையில அநாத பிள்ளைங்க இருக்குல்ல, அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறாங்க சார். ஆமா சார், ஓவர் சார். அடுத்த ஓவர் யார் சார் போடுறாங்க? ஐயா, இது அந்த ஓவர்ல நீ ஏன்? ஆமா சார். சார், காத்து முத்தா கொக்கா சார். ஊட்டில ரொம்ப காஞ்சி சார் பண்ணலாம். தலைக்கு பேரிச்சம்பளம், பேரிச்சம்பளம். இந்த கைத்துக்கும் பேட்சுக்கும் என்ன கொடுப்பீங்க? ஒண்ணும் கொடுக்க முடியாது. சரி, நீங்க வந்துட்டாங்களா? ஐய், எல்லாம் பக்கம் இருக்கு சார். ஆமா சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார். எட்டி மரிச்சானு செத்து போவேன். ஐயோ சார், உங்களை இல்ல சார், உங்களை மெதிக்க முடியுமா சார்? இல்ல சார். ஆமாமா, 10:30 மணிக்கு அந்த அநாத பிள்ளைங்களுக்கு அன்னதானத்தை முடிச்சிட்டு சார் நேரம் அங்கிருந்து கிண்டி கிங்னு சொல்லிட்டு போறாங்க சார். ஆமா சார், குதிரையில இருந்து ரத்தம் எடுப்பாங்களா, அங்கதான். ஆமா, அங்க வந்து இந்த சயின்டிஸ்ட் சந்திரமௌலி சிலைய ஓபன் பண்ணுறாங்க சார். ஓபன் பண்ணிட்டேன் சார். சரியா? ஆமா சார். சரி சார், நான் ஊட்டியில காஞ்சி சார் பண்ணலாம். இந்தாப்பா, இதை வச்சுக்கோ. என்ன சார் ஒரு சூ தரீங்க? ஒண்ணு போடுறதா இப்ப ஃபேஷன். பாரு, இன்ஸ்பெக்டரே ஒண்ணுதான் போட்டுருக்காரு. எனக்கு எதுவும் கிடையாதா? இந்த வரேன். எது? சிஎம் கிங் சூட்ல கிளம்பிட்டாங்களா சார்? இப்பயாவது என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். சரியா, கிளம்பிட்டாங்களா? சார், அப்ப நேரம் அடுத்தது மவுண்ட் ரோடு தான் சார். ஆமா சார், அங்க அண்ணா சிலைக்கு பக்கத்துல ஜனங்கள்ட்ட இருந்து மனு வாங்குறாரு சார். அங்கேயே மனு வாங்குறாங்க சார்? அங்கேயே மனு வாங்குறாருன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்னும் தகவல் இல்ல சார். ஆமா சார். சார், டியூட்டில கான்சியஸா இருக்கியா இல்லையா? சார், கையை மாத்திக்கங்க சார். நான் டியூட்டில கான்சியஸா தான் சார் இருக்கேன். நீ பேசுறது ஏத்துக்கிட்டே. சார், நீங்க ஏத்தினா நான் டிசி சார். டெப்டி கமிஷனர். டிசினா டெப்டி கமிஷனர் இல்ல சார். டியூட்டி கான்சியஸுக்கு ஆட்டமுத்துட்டு சொல்ல வந்தேன் மறக்காத மாதிரி பேசுற. சார். மத்தவன் எதை கட்டுறான்றத பத்தி எனக்கு கவலை இல்லை சார். நான் டியூட்டில கான்சியஸா இருக்கேன், அவ்வளவுதான். இந்தாங்க. ஓவர் ஓவர் ஓவர். போட்ட உடனே இப்படி ஆயிட்டானே. எது? சிஎம் ரூட் மாத்தி யார் ரூட்ல வந்துட்டு இருக்காரா? ப்ரோக்ராம் சேஞ்சா? குறுப்பாதையில வந்துட்டு இருக்காரா? வந்து என்ன வந்துட்டானே? என்ன டூட்டி பாக்குறேன்? டூட்டி பாக்குறேங்க சார். டூட்டில இருந்தா எனக்கு இடி விழுந்தா கூட தெரியாது சார். சிஎம் என்ன எழுத்து பேசுறியா? கோட்டைக்கு போனா முதல்ல ஒரு சீட்டை கழிக்கிறேன். சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏல, நீ யாருல? நீ என்ன குத்தம் பண்ண? நீ இந்த கதைக்கு ஆளானதுக்கு காரணம் நான் தானே.
யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்ல. இந்த கிரகத்தை தானே அப்ப பிடிச்சு கேட்க நானு. அழாதி, அழவே கூடாது. Stop. ஏல ஏ சமுதாயமே, உன்னை நான் அப்புறமா சந்திக்கிறேன். பாய். எனக்கு டூட்டியே போச்சு, நீ பேட்டையால குடுக்குற போங்க. தவத்த போதி. வெயில் தாங்க முடியல, அந்த ஃபேனை போடுப்பா. ஓ சீலிங்கே கிடையாதா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சீட் ரிசர்வ் பண்ணிருக்கா? அப்ப தள்ளி உட்காரண்டா. காலகத்தால சாரி சாப்ட்வேர் இன்ஜினியர். டீ போடுப்பா. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? மீடியமா. மீடியம்னா தமிழ் மீடியத்திலே போடு. டீயாவது தமிழ்ல இருக்கட்டும். என்ன நக்கலா? என்னங்கடா சவுண்ட குடுக்குறீங்க? ஏண்டா 10 மில்லி பால் 15 மில்லி டிகாக்ஷன், ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை, இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஊத்து. இதுக்கு என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டல் ஹெட் குக் ரேஞ்சில் அலட்டிக்கிறீங்க. டீயா போடுறா. யார் காசு தருவா? அக்கவுண்ட்ல வச்சுக்க. யார் அக்கவுண்ட்ல? இந்த இன்ஜினியர் அக்கவுண்ட்ல வைங்க. ஐயோ காலங்காத்தால வந்துட்டாங்கப்பா சாவுகிறாக்கிங்க. கள்ளிச்சாமி நீ தான்ப்பா இவனுங்கெல்லாம் கவனிச்சுக்கணும். கள்ளுச்சாமியா? நல்லிச்சாமி கேள்விப்பட்டிருக்கேன், நல்லி குப்புசாமி கேள்விப்பட்டிருக்கேன். இது யாரா கள்ளுச்சாமி? ஐயா உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதுடா. நம்ம ஊர் ரோட்ல அதிசயம் நடந்து போச்சு. நம்ம ஊர்ல ரோடு நல்லா இருக்கதே அதிசயம் தானே. அது என்னடா ரோட்ல இன்னொரு அதிசயம்? பூமியில இருந்து சாமி வந்துச்சு. பூமிக்குள்ள இருந்து சாமியா? ஆமா. எங்க காமி? அங்க பாரு. எங்க? அட பாவிகளா, ஏண்டா அதுக்கு பொட்டு பூ வச்சு சாமி ஆக்கிட்டீங்களடா. பக்கத்துல என்னடா ஒரு புதர் சென்டர்ல கருகி தெரியுது. அது நம்ம சாமியாருங்க. சாமியார் இல்லடா, போலீஸ் சாமியாருங்க. டேய், இவனுக்கு காசுக்காக சாமிகளை உருவாக்குவானுடா, நம்பி ஏமாந்துறாதீங்கடா. சாமியை பத்தி குறை சொல்றது உனக்கு வேலையா போச்சு. வாடா வா, உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நீதான் வீட்டு முன்னாடி போஸ்டர் ஒட்டுறவடா. ஒட்டுறது ஒட்டுறீங்க, நிறைய ஒட்டுகளேன்டா. 4 ஒட்டினா அதுல 2 ஜெராக்ஸ்டா. இதோ பாடுறா, நான் சாமி இல்லைன்னு சொன்னதே இல்லடா. நானும் சாமி கும்பிடுறவன்டா. ஆனா அந்த காலத்து ராஜராஜ சோழன்ல இருந்து சுந்தர பாண்டியன் வரைக்கும் மன்னர்கள் கட்டி வைத்த கோயில்கள் 1000 இருக்குடா. அதுபோக முருகனுக்கு 60 வீடுகள் இருக்குடா. இதை தவிர உங்க வீட்ல எல்லாம் பூஜை ரூம்கள் இருக்குடா. இங்க இல்லாத தெய்வங்களா தெருவுல முளைச்சு வர போகுது. இப்படி தெருவுக்கு எஸ்டிடி பூத்து மாதிரி சாமிகளை கிளப்பி விட்டீங்கன்னா அப்புறம் சாமிகளோட ஜனத்தொகை நம்ம ஜனத்தையோட அதிகமாயிடாதாடா. அப்புறம் நாடு எப்படா உருப்படும்? நாடு உருப்படுறது இருக்கட்டும், முதல்ல என்ன உருப்பட விடு. இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல பாத்துருக்கேன். பக்கத்துல பார்க்காம பின்ன கக்கத்துல பார்த்தேன். ஜெயில் வாசல்ல நம்ம மீட் பண்ணி இருக்கிறோம். மரியாதையா வாங்கின கடனை கீழே வச்சுட்டு போ. அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் லோன் போடுறதுக்கு பேங்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன். பேங்க்ல லோன் வாங்கணும்னா உனக்குன்னு இருக்கிற எதையாவது ஒண்ணு அவங்களுக்கு காட்டணும். அது எனக்கும் தெரியும். ஒரு வீட்டை காட்டினா 1 லட்சம் தருவான். ஒரு தோட்டத்தை காட்டினா 2 லட்சம் தருவான். ஒரு துப்பாக்கியை காட்டினா பேங்க்ல இருக்க எல்லாத்தையும் தருவான். இப்ப அதை அடைச்சிட்டு போடா, அடைச்சிட்டு போடா, அடைச்சிட்டு போடா. டேய் டேய் அடைக்கிறேன்டா உன் கடனை. அடைக்கிறேன்டா இப்போ. அடைச்சிட்டா. என்னடா ஓடுறேன்? நான் சிக்கிடுவேன். யார் நீங்க? நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வரீங்களா? கேப்படா, நீ பார்த்து மூடிட்டு போயிட்ட. குறுக்கு பேட்டையில குழியில விழுந்தானா, குரோம் பேட்டையில குவியிருந்து எந்திரிச்சு வந்தேன். குஜாலா நடந்துகிட்டு இருக்கிற உன் குறவலைய பிடிக்க. டேய், மரியாதையா கடனை கொடுக்கல அப்படியே உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன். நீங்க கப்படிக்க வந்து நின்னு கேட்டாலும் என்கிட்ட இப்ப டப்பு இல்ல. டப்பு இல்லையா? ஆமா. டேய், இவனை தப்புங்கடா. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? வேலையே இதாயா? இதோ பாருங்க, 3 நாள்ல உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன், கிளம்புங்க. ஒழுங்கா பணத்தை கொடுக்கல, ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவோம். ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்கு நான் என்ன கவர்மெண்ட் பஸ்ஸாடா? இதோ பாருங்க, உங்களுக்கு வேணா நான் பிளாட்ஃபார்மா இருக்கலாம், ஆனா உங்க அட்ரஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. பணத்தை தரேன், போங்க. கிழிச்ச எப்படா கொடுப்ப? நியாயமா முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இனிமே பிரார்த்தனை பண்ண போறேன். அப்படின்னா கொடுத்துருவான். வாங்கடா போலாம். போங்க. கட்டையை கீழே போடு. போங்க. முதல்ல என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? யாருப்பா நீ? சிட்டிசன். கையில என்ன? பெட்டிஷன். எதுக்கு வந்த? எலெக்ஷன் ஆபீஸ். எதுக்கு? போன வாட்டி பூத்து போனேன், லிஸ்டில் பேர் இல்லையே. இந்த வாட்டி போய் பார்த்தேன், பூத்தே அங்க இல்லையே. சரியான மெண்டலா இருப்பான் போல இருக்கு. சித்தனை எல்லாம் பித்தன்னு சொன்னாங்க, அதே இப்ப இங்கிலீஷ்ல மென்டல்ங்கிறீங்க. சித்தனுக்கு சிகரெட்டு, பித்தனுக்கு பீடிங்கிறது சரியா போச்சு. ஒரு சிகரெட்டை பிடிப்போம், பொது இடத்துல பிடிக்க கூடாதே. இப்ப யார் பிடிப்பா? தீக்குச்சி. தீக்குச்சிக்கு எங்க போவேன்? சும்மா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சிட் ஃபண்ட்ல பணம் போட்டவரா? ஆமாப்பா. எல்லாத்தையும் எடுத்து ஓடி போயிட்டாங்களா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச? தள்ள போட்டிருக்க துண்டை வச்சுதான். கொஞ்சம் சட்டையை தூக்கிட்டு உங்க வயித்தை காட்ட முடியுமா? எதுக்கு? இந்த கேள்வியெல்லாம் அவனை கேட்டிருந்தீங்கன்னா ஏமாந்துருக்கவே மாட்டீங்க. ப்ளீஸ் சொன்னதை செய்யுங்க. வயித்தை காட்டுங்க.
எப்படிப்பா என் வயித்துல சிகரெட்டை பத்த வச்ச? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு பைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டவன் வயிறு தான் அடுப்பை விட அதிகமா எரியுது. அதனாலதான் அங்க பத்த வச்சேன். என்ன நடமாடும் தீப்பெட்டி ஆக்கிட்டியப்பா. வீட்டுல போய் குப்புறப்படுத்துறாத, பாய் பத்திக்க போகுது. வணக்கம். ஆ, தம்பி யாரு கோட்டு சுட்டெல்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கீங்க? புதுக்கோட்டை கலெக்டர். சும்மா வெக்கேஷனுக்காக லொகேஷனுக்கு வந்திருக்கேன். இவரை கேட்டா கரெக்டா தெரியும். ஏங்க இங்க பீரோ ஏதாவது கிடைக்குங்களா? எந்த மாதிரி பீரோ வேணும்? இரும்பு பீரோ தான். அங்க ஒருத்தனை கேட்டேன் சார், 1500 ரூபாய் சொல்றான். இவனை ஏமாத்தலாம் போல இருக்கே. எதுக்கு அவ்வளவு செலவு பண்றீங்க? கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாய்க்கு கிடைக்குதே. கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாயா? என்ன இந்த நட்டு போல்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கழட்டணும், அது உங்களுக்கு ஒரு வேலை அவ்வளவுதான். சார் இவ்வளவு சீப்பா கிடைக்கும் போது நட்டு போல்ட் எல்லாம் நானே கழட்டிக்கிறேன், வந்து நீங்க வாங்கி கொடுங்க சார். நானா? சார் உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் வேணாலும் கொடுத்துறேன் ச்சே, சார். அதெல்லாம் வேண்டாங்க. அப்புறம் விசாரணை கமிஷன் அது இதுன்னு வரும். வாங்க போலாம், வாங்க. பாத்தீங்களா, இதுதான் அந்த கவர்மெண்ட் பீரோ. சார் பெருசாவும் இருக்குது நல்லாவும் இருக்குது சார். ஆமா, டபுள் டோர் ஆச்சுங்களே. 10ஆம் நம்பர் எனக்கு ராசியா நம்பர் சார். அப்படியா? சார், திறந்து பார்க்கலாமா சார்? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, காசு கொடுத்தா தானே திறக்க முடியும். ஓ 150 ரூபா. இருக்குது சார். அப்புறம் வட்டுங்களா? சார் எனக்கு ஒரு பெட்டும் தேவைப்படுது சார். பெட்டா? ஆ. இதை திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான். ஆ. வரேன். சார் எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார்? இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். மாரியம்மா மாரியம்மா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஆப்பன ஏயா, உங்ககிட்ட உருப்படியா இருந்த ஒரே ஒரு ஐட்டம் நாக்கு தான். அத பஞ்சர் பண்ணிட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு வர, என்ன வேஷம் இது? நான் அம்மன் கிட்ட அப்ரூவர் ஆகி சரண்டர் ஆயிட்டேன். நான் செஞ்ச பாவம் நாக்கால கெட்டது பேசினதுதான். அதனாலதான் நாக்குல அளவு குத்திக்கிட்டேன். ஆனா நீங்க செஞ்ச பாவத்துக்கு சப்ஜாடா சரீரம் பூரா அளவு குத்திக்கணும். எனக்காவது அழகோட போச்சு. உங்களுக்கு நேர்லயே அம்மன் வந்து சூலத்தால குத்த போறா. அப்பதான் நீங்க திருந்துவீங்க. வட்டமா?